இப்போ அந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு என்னென்ன பலன் அவர் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பைபிளில் வசனம் இருக்குது, இரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் திருவிருந்து எடுக்கும் பொழுது அவருடைய இரத்தமாய் நம்ம விசுவாசித்து அதை எடுக்கும்போது அவருடைய ஜீவன் நமக்குள்ளே வருகிறது. இதில் வசனம் இருக்குது பாருங்கள், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்போ நமக்கு ஜீவன் இருக்குது. என்ன ஜீவன்? சாதாரண இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவன் இல்லை, நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்காக கொடுத்துருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அந்த சரீரத்தையும் ரத்தத்தையும் புசிக்கும் போது அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கு. அவரோட ஜீவன் இருக்குன்னா என்ன? ஒரு மனுஷனுடைய ஜீவனை, உயிரை, இப்போ லவ் பண்றவங்களாம் சொல்லுவாங்க, நான் என்னோட உயிரையே உனக்குள்ள தந்திருக்கேன், என் உயிரே உங்ககிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவரோட ஜீவனை நம்ம கிட்ட தான் இருக்குங்கும் போது அவருக்கு இருக்கிற எல்லா அதிகாரங்களும் நமக்கு உண்டு. புரியுதா? அவர் என்னெல்லாம் இந்த உலகத்துல செஞ்சாரோ அது எல்லாவற்றையும் நம்ம